டாஸ்மாக் ஊழல்ல திமுகவை சார்ந்த பல பிரமுகர்கள் வந்து சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இது மொத்தத்தையும் கணக்கு போட்டோம்னா சும்மா ஒரு ரஃபா ஒரு எஸ்டிமேட் வரும்ல, இன்ட்டு 4 பண்ணீங்கன்னா அது 2021 திராவிட மாடல் அரசோட கணக்கு. அதுக்கு முன்னாடி இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா அது அதிமுகவோட கணக்கு. இதை கால்குலேட் பண்றதுக்கு ஈடிலாம் வேணாம், ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் போதும். வைஷ்ணவி, தாவேக்கா சேர்ந்த வைஷ்ணவி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாவேக்கா வந்து பாஜகவோட மறு சாயல் தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லி திமுகல போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு யாருக்கும் பெரிய ரிசப்ஷன் இருந்து எனக்கு தெரியல. சோ எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இது வந்து இந்த அண்டர் கவர் ஆபரேஷனோ திமுகலே இங்க இருந்து அமிச்சு போயிட்டு அதை கொஞ்சம் டீமின் பண்ணிட்டு வாமா அப்படின்னு ஏதாவது சொல்லி போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அந்த புள்ள வந்து இங்க நல்ல ஒரு போஸ்டிங். ஏன்னா திமுக அம்மா ஒரு போஸ்டிங் பிள்ளைக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தைரியமான ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்னும் யாருக்கும் நம்பிக்கை வரல. ஒரு தலைவர்ன்றவங்க ஒரு அறிக்கையை தாண்டி, ஒரு பேச்சை தாண்டி செயல்பாடு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணா மாறும், இதெல்லாம் என்ன தீர்வு இருக்கும்? ஒரே தீர்வு தான், இந்த ஆட்சியை மாத்தணும், இல்லாட்டி சிஸ்டமே மாத்தணும். செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தஜித் இருக்காரு. அவரை நம்ம வரவேற்போம். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் ஊழல் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த டாஸ்மாக் ஊழல்ல திமுகவை சார்ந்த பல பிரமுகர்கள் வந்து சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு விரைந்திருக்காரு. இந்த விஷயம் பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். இந்த டாஸ்மாக் ஊழல் அதை தொடர்பா அதுல இருந்து வரக்கூடிய அந்த திரட்டப்பட்ட ஒரு ஊழல் பணம், அது எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்துறாங்க. அப்போ அது வந்து மணி லாண்டரிங், PML ஆக்ட் கீழே வருது. இது இடி விசாரிக்கிறதுக்கு தேவையான முகாந்திரம் அங்க கிடைச்சி போகுது. அப்போ இடி அதை விசாரிக்கும் போது அவங்களுக்கு தேவையான அந்த பிரைமா ஃபேசி எவிடன்சஸ் கிடைக்கும் போது ஒரு கேஸா ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆகும்போது யார் வந்து எவ்வளவு உச்சகட்டமான அதிகாரம் வரைக்கும் இதை போய் பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல தமிழகத்தின் துணை முதல்வர் வரைக்கும் நீளுது, முதல்வர் வரைக்கும் கூட போகுது அப்படின்றாங்க. அப்போ இந்த கேஸ் வந்து ஃபர்தரா எப்படி போகணும், எப்படி போகக்கூடாது அப்படின்றதுதான் வந்து தமிழகத்துடைய ஹாட் டாபிக். முதல்வர் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காரு, நிதி விஷயமா போயிருக்காரு அப்படின்றாங்க. அது தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியா, நிதி ஆயோகா, உதயநிதியா அப்படின்றத பொறுமையா இருந்துதான் பார்க்கணும். ஏதோ ஒரு நிதிக்காக போயிருக்காருன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா குறிப்பா இந்த தருணத்துல அவர் வந்து பயணிக்கணும் அப்படின்னு வந்து யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பயணிக்கிறாரு. இது வந்து அடுத்த கட்டமா எப்படி போகும்? ஏன்னா டாஸ்மாக் ஊழல்ன்றது பெரிய விஷயமா ஆயிடுச்சு. பல கட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுல இருக்கிற பல அமைச்சர்களுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றாங்க. அவங்க பக்கம் இருந்து விமர்சனம் வரல அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதாவது இந்த டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஆர்கனைஸ்டு சிஸ்டமேட்டிக் லூட்டிங். அதுல வந்து இந்த தலை முதல் கால் வரை, மூலவர்ல இருந்து மூஞ்சூர் வரைக்கும் கட்டிங் போகும். இன்ஃபேக்ட் கலெக்ட் பண்றதே மூஞ்சூர் தான். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபான்னு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அது பாட்டிலுக்கு நடக்கிற ரொம்ப பட்டவர்தனமான ஒரு ஊழல். அந்த பார்க்குள்ள நடக்கிற அதீத விலைக்கு பொருள் விற்கிறது ஒரு ஊழல். பார் அலாட்மெண்ட் டெண்டரே இல்லாம நடக்கிறது ஒரு ஊழல். பாட்டில் ப்ரொக்யூர்மெண்ட், அந்த பாட்டிலுக்கு லிக்கர் ப்ரொக்யூர்மெண்ட், டிஸ்டிலரிஸ் கூட டைப், அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ், இதுல எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு. இந்த மாதிரியான ஊழல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒன்னும் சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் வேண்டாம். 2 டாஸ்மாக்கு மொபைல கேமரால பேக்கெட்ல ஆன் பண்ணி வச்சுட்டு போனாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ இது கூட ஒரு சின்ன அரித்மெட்டிக் கால்குலேஷன். ஒரு நாளைக்கு தமிழகத்துல 5000 டாஸ்மாக் கடை இருக்கு. ஒரு கடையில 10,000 பாட்டில் விற்கிது. இத்தனை பாட்டிலுக்கு மினிமம் 10 ரூபா கூட வச்சாங்கன்னா எவ்வளவு? வருஷத்துக்கு 350 நாள் பெருசா லீவ் இல்லாத ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இவ்வளவு நடக்குது. இது பிளாட்டா. இதை தவிர 12 மணிக்கு முன்னாடி ஓட்டுறது, 10 மணிக்கு பின்னாடி ஓட்டுறது, எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணோம், எவ்வளவு பில்லிங் ஆயிருக்கு, இது மொத்தத்தையும் கணக்கு போட்டோம்னா சும்மா ஒரு ரஃபா ஒரு எஸ்டிமேட் வரும்ல, இன்ட்டு 4 பண்ணீங்கன்னா அது 2021 திராவிட மாடல் அரசோட கணக்கு. அதுக்கு முன்னாடி இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா அது அதிமுகவோட கணக்கு. இதை கால்குலேட் பண்றதுக்கு ஈடிலாம் வேணாம், ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் போதும். உட்காந்தாலும் ஒரு பேப்பர்ல எழுதிடுவான். இப்ப இந்த பணம்
இந்த ஹோல் லாட் சம் உருவாக்கி இருக்காங்கல்ல, இது பிளாக் மணி. பிளாக் மணினா வருமானம் இல்லாத ஒரு பணம். கீழே கிடக்கிறது எடுத்தாலும் அது பிளாக் மணி தான், திருடினாலும் பிளாக் மணி தான், கொள்ளடிச்சாலும் பிளாக் மணி தான், ஊழல் பண்ணாலும் பிளாக் மணி தான், லஞ்சம் ஆனாலும் பிளாக் மணி தான். சோர்ஸ் எங்க? சோர்ஸ் இல்ல. சோர்ஸ் இல்லாத பணம் கருப்பு பணம். 10 ரூபா அது கருப்பு பணம் இருந்தா பட்டாணிவர்களை வாங்கிடலாம். 10,000 கோடியா இருந்தா அப்ப அதை வெளிநாட்டுக்கு அமிச்சு மணி லாண்டரிங் ரீரூட் பண்ணி சிவாஜி படத்துல உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம சட்டங்கள் ரொம்ப டைட் ஆயிட்டதால உள்ளுக்குள்ளேயே மல்டி லேயர் டிரான்சாக்ஷன் மூலமா அதை வெள்ளையாக்குவாங்க. அதுக்கு பெரும் பணம் புழங்கக்கூடிய தொழில்கள் ரொம்ப அத்தியாவசியம். அதுல ஒண்ணுதான் சினிமா. சோ ரெட் ஜெயண்ட் பேர்ல பல பேர் வந்து என்னங்க ரெட் ஜெயண்ட் எல்லா படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னு பொறாமப்பட்டதின் காரணமாக வேற ஒரு பேர்ல இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முதல்வருக்கு இது விருப்பம் இல்ல, ரெட் ஜெயண்ட்ல படம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சதா உதயநிதி ஒரு விமர்சனமும் வச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து டான் பிக்சர்ஸ், விடியல் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தொடங்கினதாவும் சொல்றாங்க. இல்ல, இது பையனுக்கு நம்மளே ஒரு கடை வச்சு கொடுத்துட்டு கடைக்கு டெய்லி தொழில் போய் ஒழுங்கா சம்பாதிச்சு பையனை யாருங்க திட்டுவா? மாட்டிக்காம செய்டா அப்படின்னு சொல்லலாம். அப்படி மாட்டிக்கூடாதுன்னா இன்னும் 2 பேர்ல பண்ணலாம். ஆனா அந்த 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் மாட்டோம்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. மாட்டிக்கிச்சு. இப்போ அதுக்குள்ள இருக்க தொடர்பும் தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் வந்து அந்த இடி டாஸ்மாக் எம்டி, அது கீழே GM AGM, அந்த அவருக்கு போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஒரு ஆளு, அந்த சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஆளு, 3 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் வந்து ஹை ப்ரொஃபைல் துணை முதல்வர். இப்போ இது 4 கோட்டியை லிங்க் பண்ணால அழகா ஒரு கோலம் போட்டாச்சு. இப்போ இது எங்க போகும்னா, இந்த பணம் எவ்வளோ, இந்த பணம் இவ்வளவு மேல போகும்போது அது ஒரு சார்ஜ் ஷீட்டுக்கு வழிவகுத்துரும். சார்ஜ் ஷீட் போட்டாலே அதுக்கு தொடர்பான சொத்துக்களை முடக்கி விடலாம். இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ்ல உள்ள வச்சுட்டு கேஸ் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். செந்தில் பாலாஜி விஷயத்துல நடந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி நடக்க பத்தில அது 1 வருஷம் உள்ள இருந்தாரு, 1 வருஷத்துக்கு மேல உள்ள இருந்தாரு. இப்போ 1 வருஷம் உள்ள இருந்தாருன்னா எலெக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு நினைச்சா 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஊழல் பண்ணாம இருக்கலாம், இன்னொன்னு வந்து இதுக்கெல்லாம் பிக் பாஸ் யாரோ அவங்க கிட்ட போயிட்டு சரணடையலாம். எனக்கு தெரிஞ்ச வழி இது 2 தான். திமுக 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டான பார்ட்டி. சர்க்காரியாவே சொல்லியிருக்காரு, 27,000 சர்க்கரைகளை எறும்பு தின்று விட்டது, சர்க்கரை மூட்டைகளை கரையான்கள் அரித்து விட்டதுன்னு சொன்னவங்க கலைஞர். அந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சோ இதையும் எதிர அதை விஞ்ஞான பூர்வமா ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்ல இது வந்து சொல்ற மாதிரி வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பேசும் பொருளா இருக்கு இந்த இடி ரைடு. ஆனா திமுக தரப்புல இருந்து பார்த்தா அது எதுவுமே வந்து நடக்காத மாதிரி அவங்க வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. முதல்வர் வந்து டெல்லிக்கு போய் பயணிச்சு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் யாருமே இதுக்கு வந்து ஒரு கருத்து தெரிவிக்கவே இல்லை இதுவரையும். இது என்ன மாதிரியான ஒரு போக்கு? இதுதாங்க ஆர்கனைஸ்டுன்னு சொல்றது. ஆர்கனைஸ்டு அப்படின்னா, நான் ஆட்சியில இருந்தேன்னா நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா எனக்கு 8 ரூபா, உங்களுக்கு 2 ரூபா. நீங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா, எதிர்கட்சியா இருந்தா எனக்கு 2 ரூபா. நம்ம 2 பேருக்குள்ள இது மாதிரி ஒரு புரிந்துணர்வு இருக்கும். இந்த நெக்ஸஸ்ல இருந்து வெளில போகாது. இந்த நெக்ஸஸ் ப்ராப்பரா ஹேண்டில் ஆகும்போது இது நீங்க சும்மா செக் பண்ணலாங்க. ஒரு ஊர்ல ஒரு இடத்துல 10 பார் இருந்ததுன்னா 8 வந்து ஆளுங்கட்சியில இருக்கும், 2 எதிர்கட்சியில இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ்டு செட்டிங்ல இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரு குற்றம் சொல்றது? இப்ப நீங்க 2023 கேஸ் எடுத்து குற்றம் சொன்னா 2020 கேஸ் எடுத்தா ஆப்வியஸ்லி கதை திரும்பிடும். சோ இந்த மாதிரி எல்லாருமே இதுக்குள்ள கல்பிரிட் தான். இதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு, இந்த மாதிரி ஆட்சியே இது வரைக்கும் ஆட்சியில இல்லாதவங்க கிட்ட நீங்க வந்து தாவேகா தலைவர் விஜயோ இல்ல நாம் தமிழர் சீமானோ இந்த மாதிரி புதுசா, இல்லாட்டி வந்து சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரோ அந்த கட்சி இல்லையோ, சரி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஆட்சியை புதுசா கொடுத்தீங்கன்னா மேபி அது ஒரு புது வழி வகுக்கலாம். புதுசா அவங்க ஊழலை சிஸ்டமைஸ் பண்ணி ஃபார்மலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கேப்ல அதெல்லாம் கொஞ்சம் இந்த விஜிலன்ஸ் எல்லாம் சீல் பண்ணாங்கன்னா ஊழல் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இல்லாட்டி வந்து இந்த சிஸ்டத்தையே மாத்தணும். இந்த மாதிரியான ஆல்கஹால் ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து இதை கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட்டுக்கு போறதோ இல்ல கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா மாறுறதோ, இதை தணிக்கை பண்றதுக்கும் வெளிப்படையான ஒரு அமைப்பு உருவாக்குறதோ, இது மாதிரி பலவேறு கட்ட வழிகள் இருக்கு. செய்யறதுக்கு மனம் இருந்தால் மட்டும்தான். ஆனா இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா ரியல். இந்த டாஸ்மார்க் ஸ்கேம் வந்து 2017 இருந்து இவங்க வந்து அங்க இருக்க தரவுகள் எல்லாம் சேகரிக்கிறாங்க அப்படின்றாங்க. 44 சார்ஜ் ஷீட் ஆல்ரெடி அதிமுக மேல இருக்குன்றாங்க. இன்னும் நிறைய சார்ஜ் ஷீட்டுகள் போடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நடப்புல வந்து அதிமுக ஒன்றிய அரசு கூட கூட்டணியா இருக்கு. இத அப்படி வந்து பெருசா ஆக்க விடுவாங்களா? இதை வந்து இந்த ஸ்கேமை வந்து வெளியே கொண்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுக்கான தண்டனைகள் வழங்குவாங்களா இல்ல எப்படி? அதுதான் இது வந்து கொஞ்சம் டீப்பான கேள்வி. முதல்ல வந்து இது ஏன் 2017 இருந்து பெரும்பாலான எஃப்ஐஆர் பாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2016 வரைக்கும் வேற ஒரு ஆள் முதல்வரா இருந்தாங்க. அந்த அம்மா மறைவுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பெரும் குழப்பங்கள் தமிழக அதிமுகக்குள்ள வருந்தது நம்ம பார்க்கலாம். அப்ப 17 இருந்து கேஸ் ஆரம்பிச்சாதான் இன்னைக்கு இருக்கிற தலைமை மாட்டும்.
பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, 2018 வந்த அமெண்ட்மெண்ட் தான் இந்த இடிக்கு வந்து இவ்வளவு ட்ரெக்கோனியன் பவர்ஸ் கொடுத்துருக்கு. அதை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து வேலிடேட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அதுதான் வந்து இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா செயல்படுறதுக்கான வழிவகை கொடுக்கறது அந்த 2018 அமெண்ட்மெண்ட் தான். இது ரெண்டுத்தையும் தாண்டி இன்னைக்கு அஇஅதிமுக கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு கிடையாது, கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. இந்த 44 வந்து சார்ஜ் ஷீட் கிடையாது, 44 எஃப்ஐஆர். இந்த 44க்கு சார்ஜ் ஷீட் போடணும் இப்போ. ஆனா எத்தனைக்கு போடுவாங்கன்னு தான் கேள்வி. இவங்க என்ன கேக்குறாங்க, திமுக சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் மட்டும் நீங்க சார்ஜ் ஷீட் போடுறீங்களே, இன்னைக்கு இன்ட்ராகேட் பண்றீங்களே, அதிமுக விட்டுட்டீங்களேன்னு வாங்க. இல்ல, அதிமுக எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கூட வச்சிருப்பாங்க, மேபி அதுக்குதான் கூட்டணி போனாங்களோ என்னமோ. ஒரு நிர்பந்தம் வேணும் இல்லைங்களா, மேபி அந்த நிர்பந்தம் அதுவா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு கூட்டணி முறிவுன்னு சொன்னாங்கன்னாக்கா அந்த கேஸும் விசாரிக்கப்படும். அவ்வளவுதான். இது வந்து எலியார் வலியார், வலியாருக்கு மேல தெய்வம். இப்ப தெய்வத்துக்கிட்ட ஈடி இருக்கு, ஈடி வச்சு தெய்வம் வேலை பாக்குது, அவ்வளவுதான். இப்போ சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் திமுக இதுக்கான வழக்கு போட்டிருக்காங்க. இடி வந்து தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அதுக்கு டைம் கேட்டு விசாரணையை நிறுத்தி வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த நேரத்துல இதுக்கான தரவுகள் எல்லாம் அளிக்கப்படாதா? அதுதான் என்னுடைய பிரைமரி கேள்வி. இந்த ரைடுக்கு போகும்போது என்னங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ரைடு போறீங்க, சொல்லாம போறீங்களேன்னு கேக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சொல்லிட்டு போனாதான் அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து தெரிச்சிருவாங்களேன்னு இருக்கு. ரெண்டாவது, இது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஊழல் கிடையாது. இது பல இடத்துல நடக்கிறது. அந்த டேட்டா மட்டும் தான் அங்க இருக்கும். அங்கெல்லாம் டூப்ளிகேஷன் காப்பி ஈஸியா கரெக்ட் பண்ணிட முடியும். என் கேள்வி என்னன்னா, அந்த கேள்வி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஆக்சுவலி அதான், இந்த தரவுகளை டைம் வந்து இதுக்கான டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடி ரைடுக்கு கேஸ் போட்டது சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் நிறுத்தி வச்சதெல்லாம் கரெக்ட். என் கேள்வி என்னன்னா, இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரொம்ப சீக்கிரம் போனாங்களே, இதே இடி ரைடு இதுக்கு முன்னாடி வந்து பொன்முடி வீட்டுல நடந்துச்சு, கே நேரு தம்பி வீட்டுல நடந்துச்சு. அதை தாண்டி வந்து செந்தில் பாலாஜி 1 வருஷத்துக்கு மேல உள்ள இருந்தாரு. அப்பயே இந்த ஒரு முனைப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல. சரி, இடி ஓரமா வைங்க. வக்ஃபு போர்டுக்கு கேரளா கவர்மெண்ட் கேஸ் போட்டுருச்சு, பல கட்சிகள் கேஸ் போட்டுருச்சு. ஏன் திமுக என்ன கேஸ் போடல? சரி, அதையும் விடுங்க. டீலிமிட்டேஷன் சென்சஸே எடுக்கல, அதுக்குள்ள டீலிமிட்டேஷன் வரும்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம். ஒரு எஜுகேஷனல் பாலிசிக்கும் மும்மொழி கொள்கைக்கும் ஒரு பெரிய பேட்ச் ஒர்க், ஒரு கனெக்ஷன் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம். வக்ஃபு போர்டுக்கே அனைத்து கட்சி கூட்டம் போடல. சோ இது எல்லாத்தையும் தாண்டின இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பான, அதுவும் இப்ப ஃபர்தரா இந்த ரீசெண்டான நடந்த ரைட்ஸை தொடர்ந்து, இந்த முக்கியமான இந்த 3 பேர்களை தொடர்ந்து இப்போ அவசரமா திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, ஸ்டே வாங்குறாங்க. கபில் சிபிலே வந்து வாதாடுறாரு. தொடர்ந்து இத்தனை வருஷமா நித்தி ஆயோக புறக்கணிச்சுக்கிட்டு பெருசா முதல்வர் போகாம இருந்து முதல்வரே டெல்லிக்கு போயிருக்காரு நிதிக்காக. அப்படின்னும் போது இதுதான் எனக்கு டவுட் கிரியேட் பண்ணுது. நிஜமாவே மாட்டிருக்காங்களோ? இந்த பல பேர் சொல்ற மாதிரி இதுல உதயநிதிக்கு பிரைமா பேசி இருக்குமோ, ஒருவேளை மாட்டிப்பாரோ, அரெஸ்ட் ஆயிடுவாரோ, அப்ப விஜய் வந்து இவங்களை தோக்கடிக்கலாம், இவங்களே தோத்துருவாங்களோ அப்படின்ற கேள்வியில எனக்கு இங்கதான் வருது. இந்த கோபடத்துல ஒரு டைலாக் வரும், மைனர் பொண்ணு மேரேஜ் இஷ்யூல வந்து எதிர்கட்சி இறங்குச்சு, செருப்படி மேட்டர்ல ஆளுங்கட்சி இறங்குச்சு. இவங்க 2 பேரும் இறங்கும் போது வசந்தன் 10 படியா மேலே ஏறினாருன்னு. அந்த மாதிரி பாஜக கூட கூட்டணி வச்சு அஇஅதிமுக இறங்கிடுச்சு. இடி கேஸ்ல பாஜக கிட்ட திமுக சரண்டர் ஆயிடுச்சு. கம்முன்னு இருந்து ஆர்கானிக்காவே தாவேக்கா வந்து விஜய் ஜெயிச்சிருவாரோன்ற டவுட் எல்லாம் இவங்க பண்றது மூலமா தான் எனக்கு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். செந்தில் பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியோட பிடியில சிக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதானி தான் சோசே அப்படின்றாங்க. 2 பேரையும் வந்து மீட் பண்ண வச்சு நிறைய தரவுகளை வந்து செந்தில் பாலாஜி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்திருக்கு. இல்ல, இந்த கருத்து வந்து பெரும்பான்மையால பார்க்க முடியுமான்னு தெரியல. சொன்னவர் யாரு? திருச்சி சூர்யா தானே. அவர் சொல்றதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கான்ஸ்பிரசி தேரி மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு டிகிரி உண்மையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் திமுக அவங்க அப்பா இருக்காரு, பாஜக அவர் இருந்தாரு. அதனால இதுல உண்மை எவ்வளவு இருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து இல்லங்க அப்படிலாம் வாய்ப்பு இருக்காதுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா திமுக இருந்து அதிமுக போனாங்க, அதிமுக திரும்ப திமுக வந்தாங்க. அவ்வளவு பெரிய கொள்கை குன்றுகள்லாம் இங்க யாரும் கிடையாது. நாளைக்கே தேவைப்பட்டா காப்பாத்துவாங்க அப்படின்னா. ஏன்னா இந்த இடின்ற வாஷிங் மிஷின் வந்து பாஜக சேர்றவங்க எல்லாம் செலவு பண்ணி சுத்தமாக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை புனிதராகணும்னு ஆசைப்பட்டா பாஜக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே அவர் கைவிட்டு போயிடுச்சு, மந்திரி பதவி போயிடுச்சு. இப்ப கேஸ் இப்படிதான் நடக்குது. இந்த ஒரு 8 மாசத்துல வெர்டிக்ட் வருதுன்னா அடுத்த எலெக்ஷன் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போது திமுகவோட அப்படியே இணைஞ்சுதான் இருக்கணும்ன்றலாம் யோசிக்க மாட்டாங்கல்ல, தலையே காப்பாத்திக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? சோ எனிதிங் இஸ் பாசிபிள். பாப்போம், இன்னும் ஒரு நாட்கள்ல. இது திமுகவும் யோசிக்கலாம்ல, ஆப்வியஸ்லி யோசிப்பாங்க. பட் என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட மறைமுக கூட்டணி வைக்கலாம். மறைமுக கூட்டணி தான் ஏற்கனவே வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களேங்க. இதுக்கு மேல வச்சு அது நேர்முக கூட்டணியாவே ஆயிடும். சோ ஆல்ரெடி அவங்க அப்படிதான் இருக்கிறாங்கன்றதும் பலவாறு பேரோட குற்றச்சாட்டா இருக்கு. கூட்டணி அப்படின்னு கன்ஃபார்மா போகாட்டியும் ஒரு காம்ப்ரமைஸ் வரலாம். அஇஅதிமுக கூட கூட்டணி போய் பாஜக ஒரு 40 சீட்டு வாங்கலாம். அந்த 40 சீட்டுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்காம திமுக இருக்கலாம்.
அந்த 40 இடங்கள்ல பெருவாரியா வேற யாரும் டஃப் கொடுக்காம பாஜக வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவைக்குள்ள ஒரு பெரும் நம்பரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழிவகை பண்ணி கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்குல்ல இதெல்லாம். ஏன்னா இதை நான் வந்து சும்மா பிளண்டா சொல்லல, ஏற்கனவே நடந்திருக்கு. தமிழகத்துல ஒரு தொகுதியில ஒரு எம்பி இறந்து அவர் மகன் அந்த தொகுதிக்கு எம்பியா நிக்கும் போது ஒரு பெரும் பிசினஸ்மேன் அவருடைய உறவினர் இன்னொரு தேசிய கட்சியோட மாநில பொறுப்புல இருந்து இவருக்கு டஃப் கொடுத்துடக்கூடாது டம்மி கேண்டிடேட் போட்டு இவரை ஜெயிக்க வச்ச கதை எனக்கு தெரியும். சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு எங்கேயுமே இருக்கு. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து கருப்பு சோப்பு நடுவில் வெள்ளை காவி இன்னைக்கு மஞ்சள் கொடி எல்லாம் சண்டை போடுறோம். மேல கிரீமுக்கு மேல போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா கவர்னரை திட்டுறாங்க, கவர்னர் வீட்டுக்கு டீ பார்ட்டிக்கு போறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்காங்க. கீழே இருக்க தொண்டர்கள் தான் பாவம். எங்க சுத்தினாலும் பாஜக தான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நிக்கிறாங்க. வைஷ்ணவி தாவேக்காவை சேர்ந்த வைஷ்ணவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாவேக்கா வந்து பாஜகவோட மறு சாயல் தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லி திமுகல போய் இணைஞ்சிருக்கிறாங்க. இது அதாவது ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை மாத்தி கொடுப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிள்ளை வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ஏற்பாடு பண்ணி மைக்ல சொல்லி கொடுத்து போய் சொல்ற மாதிரி அவங்க அம்மா திமுகல இருந்து கோச்சிட்டு தாவேக்காவுக்கு போயிருக்கு. போனதும் அது வந்து சோசியல் மீடியா செலிபிரிட்டின்றாங்க. என்னன்னு விசாரிச்சா தாவேக்கால போய் தாவேக்கா ஃபாலோவர்ஸ் தான் அது சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயே ஆட் பண்ணி அது ஒரு நம்பர் வச்சிருக்கு. இன்னைக்கு தாவேக்கா மேலேயே ஒரு குற்றச்சாட்டை அங்கேயே பரப்பிட்டு வெளில வந்துருச்சு. அன்னைக்கு வருமா என்ன சொல்லுச்சு, இங்க இளைஞர்களுக்கு இடம் இல்ல, பெண்களுக்கு எதுக்கு அரசியல்னு கேக்குறாங்கன்னுச்சு. 10 நாள் கழிச்சு சரி சமாதானம் ஆகும் இல்லாட்டி அப்படியே வெயிட் பண்ணணும்னு பார்த்தா அதுக்குள்ள திமுக போய் ஜாயின் பண்ணி செந்தில் பாலாஜி முன்னிலையில கட்சியில இணையுது, திரும்ப பிரஸ் மீட் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி திமுகலயோ வந்து வெளில போயோ திமுக உள்ள வந்து தாவேக்காக்கு உள்ள போய் வெளில வந்து எவ்வளவோ பேர் வந்துருவாங்க போயிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு மீடியா அட்டென்ஷன் வெளில போறோன்னு மைக் எடுத்து பண்ணிடுறாங்க, பிளாஷ் நியூஸ் போடுறாங்க, நியூஸ் கார்டு போடுறாங்க, பேசு பொருள் ஆகுது. திரும்ப திமுக போனா அதே மைக் பண்ணிடுறாங்க. இந்த அளவுக்கு யாருக்கும் பெரிய ரிசப்ஷன் இருந்து எனக்கு தெரியல. சோ எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இது வந்து இந்த அண்டர் கவர் ஆபரேஷனோ திமுக இங்க இருந்து அமிச்சு போயிட்டு அதை கொஞ்சம் டீமின் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அந்த பிள்ளை வந்து இங்க நல்ல ஒரு போஸ்டிங். ஏன்னா திமுக அம்மாவோட போஸ்டிங் பிள்ளைக்கு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உங்க அம்மாவோட இடத்த உனக்கே கொடுக்குறோம் போயிட்டு அப்படி நினைச்சா நம்ம எல்லாரையும் தானே பாக்கணும். ஆதவர்ஜுனா கூட பாக்கணும். இங்க இருந்தவர் தான் அங்க போய் இப்போ ஒர்க் பண்றாரு. நீங்க திமுக அதாவது ஆதவர்ஜுனா இருந்தது விசிகா அதுக்கு முன்னாடி திமுகக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. ஆமா, நான் வந்து ஆதவர்ஜுனா எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து நாளைக்கு அவரும் வந்து இதே மாதிரி செய்ய மாட்டாருன்னு சொல்ல மாட்டேன். நான் தாவேக்காக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்னு தான் சொல்லுவேன், பி கேர்ஃபுல். வளரும் போது பலப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். இத மாதிரியான பலவேறுபட்ட அட்டாக்ஸ் வரும். பர்டிகுலரா ஒருத்தர் நம்புறதுக்கு பிளைண்டா பின்னாடி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கங்க. இது நிறைய இடத்துல நடக்க போகுது. இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருந்து அதெல்லாம் தள்ளிக்கங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு திமுக நிர்வாகி ஒரு அரக்கோணத்துல ஒரு அட்டுழியம் பண்ணாருன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட கேஸா போயிடுது. இதையே வளர்ந்து வர கட்சியில ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அந்த கட்சியே சொல்லி கொடுத்து இதை செஞ்ச மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா வளரும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. ஆனா நிறைய நடக்கும். கேர்ஃபுல்லா இருக்கிறது அவங்களுடைய திறமை. இப்படிப்பட்ட டாஸ்மார்க் ஊழல் பெரிய ஊழல்னு சொல்லணும். இதுல பல பேர் வந்து சிக்க போறாங்க அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஊழலில் சிக்கி அசோக் ரத்தீஷ்ன்ற பேர் வெளியே வந்துடும். வந்த உடனே நிறைய வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. அவங்க வந்து அவ்வளவு தைரியமா வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் இவ்வளவு வாட்ச் வாங்கியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது போட்டிருக்காங்க. ஒரு புறம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பார்ட்டி நடத்திருக்காங்க, நிறைய செலிபிரிட்டி வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஒரு தைரியம் எங்க இருந்து வருது? அதுதான் தைரியம் யார் கொடுக்குறான்றதான் கேள்வி. பணம் எங்க இருந்து வருதோ தைரியம் அங்க தான் வருது. பணமே ஒரு பெரிய தைரியம் கொடுக்குங்க. என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கக்கூடியது பணத்தோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ரெண்டாவது, அந்த பணத்தை யார் கொடுக்குறா, என்ன கேட்க யார் இருக்கா அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, மூளை இருந்தா ஏன் இதெல்லாம் பண்ண போறாங்க? வாட்சை வாங்கிட்டு அதை போஸ்ட் போட போறாங்க. இடி பார்க்கணும் ஒரு யோசனை கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு தான் இது பிசினஸ்லயும் சரி, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயும் சரி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நீங்க வந்து ராஜாக்கள் காலத்துல எடுத்தீங்கன்னா கூட அந்த பரம்பரை அப்படியே சரிஞ்சுக்கிட்டே வரும். ஒருத்தர் நிப்பாட்டி ஒரு படையை கட்டமைச்சு சண்டை போட்டு மேலே ஏறி வருவான். அவன் ஒரு இடத்த பிடிப்பான், அவன் பிள்ளை அதை தக்க வைப்பான், இல்ல ஒரு படி மேல போலாம், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மாதிரி. ஆனா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் 3வது தலைமுறை சரியா ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க பட்ட கஷ்டமோ அதுல இருந்து நல்லது கெட்டதோ இவங்களுக்கு இருந்த இந்த சுதாரிப்போ சூதானமோ அவங்களுக்கு இருக்காது. பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அண்ட் கோல்டு பவுல். அதுங்களுக்கு என்ன தெரியும்? தூக்கி போட்டு விளையாட தெரியும். இவன் தாத்தா பட்ட கஷ்டம் தெரியாது. அதனால அதுக்கு எட்டும் கொட்டும் கவுக்கும் கையில தூக்கி போடும். அதுக்கு அது வேல்யூ தெரியாது. அதனால 3வது தலைமுறையில எல்லா பிசினஸும் சரியும் சொல்லுவாங்க. திமுகக்கு உதயநிதி 3வது தலைமுறை தானே, சரிவு நோக்கி போயிட்டு இருக்குன்றீங்க. போலாம் வாய்ப்பு இருக்கு. அவர் 3வது தலைமுறைன்னு சொல்றேன். அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற திமுகல வந்து அவரை தான் பெருசா அவருக்குன்னு தனி டீமை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இருக்கும்போது எப்படி சரிவு நோக்கி போகும் அப்படின்றீங்க? ஏன்னா இடி நீங்க சொல்ற மாதிரி இடிய வந்து எப்படி வேணா உடைக்கலாம்.
பல ஹிஸ்டரி சொன்னீங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு பெரிய டீம் அவருக்காக உருவாக்குறாங்கன்னு, அந்த டீம் தான் நீங்க சொன்ன இந்த ஆகாஷ் ரிதீஷ்லாம் கரெக்ட்டுங்களா? அவங்க பண்ணதுதான் நீங்களே கேக்குறீங்க. போஸ்ட் போட்டாங்க, வீடியோ போட்டாங்க, பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஹீரோயின் பேரெல்லாம் இவ்வளவோ காலமா எல்லாமும் ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. இவ்வளவு அப்ரப்டா யாராவது ஏதாவது நீங்க வெளில வந்து பாத்திருக்கீங்களா? ஒரு ஷார்ட் டேர்ம்ல அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படமே டிராகன் சொல்றாங்க. அந்த படம் வந்து 1.5 மாசம் 2 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த ஹீரோயின் பீக் அடிச்சு பார்ட்டிக்கு போய் காசு வாங்கி அவங்க இன்ட்ராகேஷன் லிமிட்டுக்குள்ள வந்து இவங்க வச்சுதான் பராசக்தியை ப்ரொடியூஸ் பண்ணி பராசக்தி வந்து ஜனநாயகனுக்கு டஃப் கொடுக்க போதெல்லாம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? சோ அதுதான் இதெல்லாமே வந்து என்ன பண்றோம், எங்க இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆழம் புரியாம ஆர்வக்கோளர்ல செய்யக்கூடிய விஷயங்கள் மாட்டிக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் பார்க்கப்படுவோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பல நாள் திருடன் தாத்தா திருடினது கூட பேர மாட்டோம். அந்த மாதிரி கடந்த தேர்தலில் வந்து பொள்ளாச்சி சம்பவம் வந்து பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இவங்களோட அதிமுக ஆட்சி வந்து சரிவுக்கு போறதுக்கு. அதே மாதிரி இந்த முறை ஆட்சியில வந்து இந்த முறை தேர்தல் நடக்க போது 2026 இடி ரைடு ஆகட்டும், இந்த டாஸ்மாக் ஊழல், அப்புறம் இந்த அரக்கோணம் சம்பவம் அது வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா விசாரணைக்கே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட தெய்வ செயல் வந்து இன்னைக்கு இது கொடுத்து அவரை வந்து வெளியே விட்டுருக்குறாங்க, ஜாமீன் கொடுத்து. இந்த மாதிரியான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு, அதாவது ஒரு ஒரு தனி மனிதர் நினைக்கிறான்னா அவனை பார்க்கும்போது அது பயமா இருக்குல்ல. இப்ப நாளைக்கு அவனுக்கு என்ன அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதாவது இது வந்து வெறும் ஒரு ஆட்சி, அந்த ஆட்சிக்கான ஆன்டி இன்கம்பன்ஸே பார்க்க கூடாது. இது வந்து நம்ம ஆட்சியாளர்களுக்கோ இல்ல அந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமா இருக்கவங்களுடைய ஒழுக்கமே, அவங்கள அந்த மக்களையும் இந்த சமூகத்தையும் என்ன பார்வையில என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க அப்படின்றதே அடிப்படை கேள்விக்குறியாகுது. சோ அந்த வகையில இது எல்லாமே எலெக்ஷன்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். என் கேள்வி என்னன்னா, வெறும் பொள்ளாச்சி சம்பவம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஇஅதிமுக ஃபால நிர்ணயம் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது வந்து எல்லாமே வந்து ஒரு காரணமா இருக்காது. அது பாஜக கூட்டணின்னு ஜெயக்குமார் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்னு என்ன கேட்டா நான் சொல்லுவேன். ஜெயலலிதாவோட மறைவுன்னு வேற ஒரு பொலிட்டிகல் கேட்டா சொல்லுவாங்க. சோ அது போல பல கட்ட காரணங்கள் இருக்கும். அதே போல இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி லோட் ஆயிட்டு இருக்கு. அதுல இந்த விஷயங்கள்லாம் பிரதானமா இருக்கப்படலாம். இதெல்லாம் ஒரு செட்டு. இதோட ஒரு முக்கியமா இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஒரு 5 வருஷம் ஆட்சி இல்லாம இருக்கிறதுக்குலாம் திமுக பயப்படாதுங்க. எம்ஜிஆர் காலகட்டத்துல 13 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறமும் அவங்க ஆட்சிக்கு வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க எதுக்கு பெருசா பயப்படுவாங்கன்னா, வாட் இஃப் இவங்க அடுத்த தலைமுறை நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் கன்விக்ட் ஆகிற பட்சத்துல, இல்ல இந்த வளையத்துல வந்து உள்ள அரெஸ்ட் ஆகி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் பட்சத்துல என்ன ஆகும்? ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள்லாம் இந்த ரேடாருக்குள்ள வந்து இடியோட ஸ்பெஷல் பவர் வந்து அவங்களோட சொத்துக்களை இதுல வந்து எஃப்ஐஆர்லயே அட்டாச் பண்ணி எடுத்து முடக்கி வைக்கலாம். அப்படி முடக்கி வைக்கும் பட்சத்தில் இவங்களுடைய பணம் சோர்ஸ் என்ன ஆகும், இவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் என்ன ஆகும், இவங்களுடைய ஃபியூச்சர், ஏன்னா பிறந்ததுல இருந்து அப்படியே தங்க தொட்டில வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் பெரும் பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி பெரும் பிரச்சனைகள் வரும்போது அது பெரும் அச்சுறுத்தல்களா மாறும். இத்தனை வருஷமா நிதி ஆயோக்கு போகாதவங்க கூட இன்னைக்கு நிதிக்காக போற மாதிரி ஆகும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியே இந்த அரக்கோணம் சம்பவமும் கிட்டத்தட்ட இருக்கு. இன்னைக்கு அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் பேசும்போது சொல்றாங்க, நிறைய பிரமுகர்கள் கிட்ட, திமுக பிரமுகர்கிட்ட வந்து இரையாக்க பார்த்ததா சொல்லி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறது? இல்ல, நான் வந்து ஒரு கேஸோட நெட்டிகிரிட்டிஸ் தெரியாம அதுக்குள்ள எப்பயுமே பேச விருப்பப்பட மாட்டேன். ஆனா ப்ராப்பரா ஒரு விசாரணை நடந்து இது கேஸும் உண்மையை வெளிக்கொண்டு வர பட்சத்துல, ஏன்னா பொள்ளாச்சி கேஸ் வெர்டிக்ட் வந்து அடுத்த 1-2 நாள்லயே இந்த கேஸ் வெளியே வந்துருச்சு. சோ இது யார் ஃபேப்ரிகேட் பண்ணது, இது உண்மைதானா? உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவங்க பாதிக்கப்பட்டா இன்னேத்துக்கு வெளியே வர வேண்டிய அவசியம் என்ன? அது ஏன் போலீஸ் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல? இது மாதிரி பலவாறு கேள்விகள் எனக்கு வருது. நான் திமுகவை சப்போர்ட் பண்றேன்னு இல்ல, எந்த கேஸையுமே நம்ம பிளைண்டா எடுத்துக்கூடாது. திமுக நிறைய தப்பு பண்றாங்கன்றதுக்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பொள்ளாச்சி, ஏன்னா பொள்ளாச்சி விஷயத்தை மறக்கடிக்கிறதுக்காக கூட இந்த அரக்கோணம் விஷயம் கொண்டு வந்துப்பட்டிருக்கலாம். ஆனா நீதி விசாரணை சரியா நடக்கும். பொள்ளாச்சிக்கு ஒண்ணு பண்ணாங்க சிபிஐ, எல்லாரும் கன்விக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது இல்ல, ஓகேடா தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. அது போல ஒன்று துரிதமா கொண்டு வரப்பட்டா இதுவே அட்வான்டேஜா கூட மாறும். அதுலயும் பொள்ளாச்சியிலும் உண்மையான குற்றவாளிகள், அதாவது இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து சிக்கலை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அதே போல இங்கேயும் கட்சியை சார்ந்தவர்கள் கிட்டதான் நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து நீங்க இப்போ அரக்கோணத்தை இன்னைக்கு ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கோம்னு பேசுறீங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி யார் அந்த சார்னு வைரலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க 4 கிலோமீட்டர்ல இந்த பக்கம் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டில அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. இது எல்லாமே பிரதிபலிக்குங்க. பெண்கள் வாக்கு இது எல்லாமே பிரதிபலிக்கும். இதுக்கு ஒரு மாற்றுன்னு வரும்போது
நாளைக்கு அதிமுக போய் இதை கேட்டு ஓட்டு கேட்க முடியாது. பாத்தீங்களா அரக்கோணம், பாத்தீங்களா நான் திரும்ப கேட்பான், பாத்தியா பொள்ளாச்சின்னு கேட்டுருவான், பொதுமக்கள் கேட்டுருவான். சோ இப்போ ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு எண்ணத்தை மக்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ பெருசா செயல்பாடு தாண்டி இந்த கிரெடிபிலிட்டியே வந்து தாவேகா பக்கம் மக்களையோ வாக்காளர்களையோ நம்பிக்கையோ திருப்பி விட்டுற வாய்ப்பு இருக்கு. அதை நான் சொன்னேன். செஞ்சு ஜெயிக்கிறது வேற, இவங்க இறங்குறது மூலமாவே ஈஸியா ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு தாவேகா போன்ற கட்சிகள் மேல வருவதற்கான வழி தானா திமுக அதிமுக பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே 5 வருஷத்துல ஆட்சி முடிஞ்சிடும், திரும்ப எலெக்ஷன் வரும்ன்றது மறந்துடும் போல இருக்கு. அங்க பதவி இருக்கும் போதே அம்னிஷாக்கு போயிடுவாங்க போல, போராடு தெருவா போயிட்டு எண் மக்கள் விடியல் ஆட்சி விடியல் பயணம் பண்ணாலும் மறந்துட்டு இதுக்கப்புறம் நான் தான் 50 வருஷத்துக்கு ராஜா நடிச்சு எல்லாம் பண்றது, 4 வருஷம் முடியும் போது திரும்ப பயப்படுறது. இது எல்லாரும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நாங்க என்ன நடக்குன்னு புரியல. அந்த இடத்துக்கு போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தாவேகாக்கு பெரிய பிளஸ் இது 2 பேருக்குமே நடக்கிற விஷயம். சில பேர் கூட்டணிக்கு அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கனால அது ஒரு பிளஸ்ஸா இருந்தாலும், இன்னும் வந்து கூட்டணியை முடிவு பண்ணாதவங்க வந்து பாமகவும் சீமான் வந்து சொல்லிட்டாரு அவர் தனியா தான் நிக்க போறேன் அப்படின்ட்டாரு. பாமகவும் தேமுதிகவும் இப்போ விஜய் பக்கம் கூட்டணிக்கு இந்த சம்பவம் மூலமா அடுத்தடுத்து கூட்டணிக்கு யாராவது வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு புறம் திருமாவளவன் இன்னும் வரையும் வந்து கூட்டணியில வந்து நிலைப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு. அவருமே சொன்னாலும் அவருமே சில இடத்துல திருப்பி என்ன இவங்க கூப்பிடுறாங்க அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. இது எங்க போய் முடியும்? இல்ல, இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய கூட்டணிகள் வந்து நாங்க இன்டாக்டா இருக்கோம், பிக்சடா இருக்கும்னு சொல்றாங்க. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கட்சிகள்ல முக்கியமா பிரதானமா ஒரு கட்சியோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலன்றதான் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவை மென்ஷன் பண்றேன். தாவேகாவுடைய ஆக்டிவிட்டி வரும்போது கிரவுண்ட்ல எவ்வளவு ரிசீவன்ஸ் இருக்கு, அவங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்க மக்கள், அந்த ரிசப்ஷன் வந்து எவ்வளவு ஓட்டா மாறுன்றதான் இன்டெலிஜென்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணும்போது ஒரு அபரிமிதமான ஒரு ஃபாலோயிங் இருக்கு. இது நம்ம இது வரைக்கும் பார்க்கல, நம்ம ஜெனரேஷன்ல பார்க்கல எம்ஜிஆருக்கு எப்படி நடந்திருக்கும்னு. அப்படி நிஜமா ஒண்ணு நடக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்வீப் அடிக்குங்க. அந்த ஸ்வீப்புக்கு ஒண்ணு போகும்போது இன்னைக்கு கூட்டணி வரமாட்டேன்னு சொல்ற பல பேர் முதல்வரா விஜய் ஏத்துக்கிட்டு கூட்டணிக்குள்ள வரதுக்கான வாய்ப்பே அமையும். அதை எதிர்பார்த்துதான் தாவேகா என்ன சொல்றாங்க, எங்க கூட்டணி பத்தி பேசுறதுக்கு 6 மாச காலம் இருக்கு, இந்த 6 மாச காலம் எங்களுக்கு ஒரு செயல்பாடு இருக்குன்னு. இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அந்த அளவுக்கு ரிசப்ஷன் இல்லைன்னா தாவேகா புரிஞ்சுக்குவாங்க, ஓகே நமக்கு இன்னும் கிரவுண்டிங் வேணும். அப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து வெறும் பர்சன்டேஜ் தாண்டி ஒரு சீட்ஸ் ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் கூட்டணி போலாம், எது வேணா நடக்கலாம். சோ தாவேகா வந்து ரொம்ப பிராக்மேட்டிக்கா இருக்கிறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு நான் சீட்டே நிக்க மாட்டேன், நான் கூட்டணியே போக மாட்டேன், 5 வாங்கினேன் 8 வாங்கினேன் 10 வாங்கினேன் போதும்னு சொல்லி எது திரும்ப அந்த திராவிட கட்சியில ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற தவறையும் பண்ண போறது இல்ல. கன்ஃபார்மா ஜெயிப்போம்னா அதுக்கேற்ற நரேட்டிவ் செட் பண்ணிக்கலாம். கூட்டணி தான் தேவைன்னா அதுக்கேற்ற ஒரு காம்ப்ரமைஸ் போய்க்கலாம். என்னன்னே தெரியாம எப்படி போறது அப்படின்றதுக்காக தான் அவங்களோட அந்த ஈவெண்ட், அந்த கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அதை பிளான் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கூட்டணி சின்னம் இது எல்லாமே வந்து ஒரு 4 வாரம் இருந்தா போதாதுங்க அதிகபட்சம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கு. சோ அதுக்கு தேவையான டைம் நிறையவே இருக்கு. அதனால பொறுமையா ரியலிஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்றாங்க தாவேகா அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகாவின் வருகை தான் மற்ற கட்சிகளை ஆற பொறுக்காத மாதிரி அவசர கால கூட்டணியும் அவசர கால நிலைப்பாடுகளும் எடுக்கிறதுக்கே நிர்பந்திக்குதுன்னு கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. புதிதா ஒரு கட்சி வரப்போது அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல வந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கருத்து தெரிவிக்காம இருக்காருல்ல. இப்ப அரக்கோணம் சம்பவம் ஆகட்டும், இந்த டாஸ்மாக் ஊழல் ஆகட்டும், விஜய் வந்து கருத்து சொல்லாம இருக்காருல்ல. அது வந்து மக்களிடத்துல இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தல. திருப்பியும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் உருவாகுமா, இல்ல தைரியமான ஒரு தலைவர் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இன்னும் யாருக்கும் நம்பிக்கை வரல. ஐ பெக் யூ பாடன். தைரியமான தலைவர்லாம் விஜய் எல்லாம் தாண்டி நீங்க ஒரு தைரியமான தலைவர் எங்க தெரியுங்க தெரியல. மத்தியில ஆட்சியில இருக்கிற பாஜகவையும் மாநிலத்துல ஆட்சியில இருக்கிற திமுகவையும் ஒரு சேர ஒரு மேடையில தூக்கி போட்டு எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்றதுக்கே ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதுவும் இவ்வளவு பெரிய கரியர்ல இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வச்சுட்டு அதெல்லாம் அவனுங்க வந்து இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து கேட்க மாட்டாங்கன்றதெல்லாம் தாண்டி நான் கிளியரா இருக்கிறேன் சுத்தமா இருக்கிறேன்றதுக்காக தான் அந்த தைரியம் தான் அந்த பேச்சையே கொடுக்குது. சோ தைரியம் இல்லைன்னு கிடையாது. ரெண்டாவது வெறுமன அறிக்கையோ ஸ்டேட்மெண்ட்டோ எல்லாத்துக்கும் போதுமானதா கிடையாது. ஒரு பெரிய தலைவர் இறந்திருக்கிறாங்கன்னா ஒரு நினைவேந்தலை வந்து ஒரு போஸ்ட்ல சொல்லலாம், ஒரு ராணுவ ஒரு மிஷன் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து போஸ்ட்ல சொல்லலாம். ஒரு கிரிமினல் கேஸ், அரக்கோணன்றது ஒரு கிரிமினல் கேஸ், அது எப்படி நீங்க ஒரு அறிக்கையில சொல்வீங்க உண்மை நிலைப்பாடு தெரியாம? டாஸ்மார்க்ன்றது பட்ட அது குறித்த கருத்து, அது குறித்து வந்து என்னங்க விஷயங்களா வலியுறுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம் இல்லங்க. இங்க வந்து சிஸ்டம் சேஞ்ச் பண்றதுதான் இதுக்கெல்லாம் தீர்வுன்னு நான் சொல்லிட்டேன். அஇஅதிமுக இருக்கும்போது டாஸ்மாக் நடந்தது, திமுக இருக்கும்போது நடக்குது, நாளைக்கு இவங்களை திரும்ப 23 நாள் கண்டினியூ பண்ணி நடக்கும். ஏன்னா இந்த கருத்து ஏன் கேட்கறேன்னா, பிரதான எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும். அவங்க குரல் கொடுக்கல.
அப்போ இருக்கும்போது நான் புதுசா ஒருத்தர் வராரு, நான் வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போறேன், சிஎம்மா வரப்போறேன் அப்படின்னு சொல்றவரு இதுக்கு எல்லாமே வந்து ஆக்டிவா இருக்கணும்ல. இல்ல நீங்க அதுதாங்க நான் திரும்பவும் சொல்றேன். ஆக்டிவ்னா நீங்க என்ன பேராமீட்டர் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கருத்து சொல்றது, ஒரு அறிக்கை விடுறது தான். ஒரு நேரம் என்ன சொன்னாங்க, பேசலன்னாங்க, அதுக்கப்புறம் பேர் சொல்லன்னாங்க, அப்புறம் வெளியில வரலன்னாங்க, இன்னைக்கு வந்து அறிக்கை பத்தலன்றாங்க. இது மாதிரி அவங்களா ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சுக்கிறாங்க. ஒரு தலைவர்ன்றவங்க ஒரு அறிக்கையை தாண்டி, ஒரு பேச்சை தாண்டி செயல்பாடு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணா மாறும், இதெல்லாம் என்ன தீர்வு இருக்கும்? ஒரே தீர்வு தான், இந்த ஆட்சியை மாத்தணும், இல்லாட்டி சிஸ்டமே மாத்தணும். அதுக்கு துணிஞ்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாரு. கள பயணத்துல ஜூன் மாசத்துல இருந்து போக போறேன்னு சொல்லியாச்சு. இதை தாண்டி இன்னும் அறிக்கை கொடுக்கணும்னா இந்த கேஸ் பர்டிகுலர் கேஸோட நிட்டிகிரிட்டி அவருக்கு தெரியாது. ஏன்னா போலீஸ்க்கே யார் குற்றவாளின்னு தெரியாதுங்க. கோர்ட் வெட்ரிக் கொடுக்க பிறகுதான் தண்டனைக்குரியவன் குற்றவாளி, இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டவன். சோ அது தெரியாம ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஓரளவு தப்பா இருந்து வயசு வருஷாவா இருந்தா ஒரு அப்பாவி மேல நீங்க குற்றம் சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட ஆட்களை எதிர்த்து பேக்கிங் எல்லாம் பேசக்கூடாது. இது இப்போ அரக்கோணம் கேஸை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு. நீங்க டாஸ்மாக் எடுத்தீங்கன்னா டாஸ்மாக்ல என்னங்க கைப்புண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி? திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி அதிமுக ஊழல் கட்சின்றதுதான் சொல்லாம தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்து நிக்கிறாரு. ஒரு ஆள் அதிமுக நல்ல கட்சியா தான் போய் சேர்ந்திருப்பாரு, அவர் எதுக்கு இங்க வர போறாரு? சோ 2 பேரும் கொள்ளடிச்சாங்கன்னு சொல்றதுதான் தனி கட்சி ஆரம்பிக்கிறது அர்த்தமே. ஆரம்பிச்சாச்சு, வந்தாச்சு, இங்க இருக்கிற கொள்ளையெல்லாம் மாத்த போறேன்னு சொல்லியாச்சு. டாஸ்மார்க்ன்றது ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயம். இதுக்கு அதிமுக நேரடியா எதிர்க்கல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போனாங்கன்றதுனாலதான் நாங்க போலங்கிறத சொல்லியிருக்காரு. இல்லன்னா அதிமுக கூட கூட்டணி வைத்திருப்போம் அப்படிதான் ஏன்னா பேசப்பட்டது. அவர் வச்சிருப்போம் எல்லாம் சொல்ல, நம்மளா இல்ல கூட்டணி பேசப்பட்டதுல அதாவது அது என்னன்னா ஒரு சமகாலத்துல இருக்க ஒரு கட்சி தலைவரா இந்த மாதிரி ஒரு பாசிஸ்ட்னு ஒரு சொல்றாரு, அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறீங்களே, இதுதான் நீங்க சொன்னதா? ஏன்னா போன வருஷம் எஸ்டிபி மாநாட்டுல என்ன சொன்னாரு எடப்பாடியார், போக மாட்டேன்னு சொன்னாரு. 24 தேர்தல்ல போல, அப்படி போயிட்டீங்களே, என்னோட கொள்கை எதிரி கூட போயிட்டீங்களே அப்படின்னு தான் சொல்ல முடியும். அஇஅதிமுக அடிக்கலன்னா மக்களே 2021 அடிச்சுதான் உட்கார வச்சுட்டாங்க. 2024 தாவேக்கான்ற ஒரு பிரதான போட்டியாளர் இல்லாமையே அஇஅதிமுக பல இடங்கள்ல டெபாசிட் இருந்தாங்க, 3ஆம் இடத்துக்கு போனாங்க. சோ கிட்டத்தட்ட அஇஅதிமுக டெமினிஷிங்க. இன்னைக்கு தேதிக்கு விஜய் பேசினாதான் அஇஅதிமுக இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லாம அவங்களுக்கு கொடுக்கணும்? யார் டார்கெட்? திமுக. யார ஆட்சியில இருந்து நீக்கிட்டு அங்க வரப்போறோம்? திமுக. யார் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஊழல் பண்றா? திமுக. எதுக்கு நீங்க அதிமுக அடிக்கணும்? எனக்கு புரியவே இல்லை. எதுக்குங்க அதிமுக அடிக்கணும்? திமுக அடிக்கிறதாங்க சரியான நிலைப்பாடு. அதனால அவர் கரெக்டா அடிக்கிறாரு. அதுக்குரிய மாற்றங்கள் வரும். அஇஅதிமுக அரவணைச்சா அந்த கேள்வி கேட்கலாம், அன்னைக்கு வரலாம். நம்மளா அவர் அரவணைக்கிறாரு, கூட்டணி போறான்னு அசியூம் பண்ணிட்டு ஏங்க கேட்கல? நம்மளா அசியூம் பண்றது இல்லை, இது வெளிப்படையா தெரிஞ்சது தானே. கூட்டணி பேசினாங்க, அப்புறம் அது சரி வரல அப்படிங்கிறதுக்காக பாஜகவுடன் ஏங்க ஒரு நல்ல கட்சி பிரதானமா மக்கள் கிரெடிபிலிட்டியோட வரும்போது எல்லாரும் தாங்க கூட்டணி கேட்பாங்க. சொன்னா திமுக பாஜக கூட கேட்டிருப்பாங்க, வெளியில வராம போயிருக்கோம். அதை தாவேக்கா ஏத்துக்கிட்டாங்களா, கூட்டணிக்கு போனாங்களா? எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக்கு கூட்டணியே தேவை கிடையாது. நீங்க சொல்ற பாமக தேமுதிக கூட தேவை கிடையாது. தாவேக்கா என்ன செய்ய போறாங்கன்றதுதான். ஏன்னா 26 தேர்தல் தான் எங்களோட ஒரே தேர்தல், இல்ல கடைசி தேர்தல்னா நீங்க சொல்ற எல்லா கிமிக்ஸும் பண்ணி என்ன வேணா பண்ணலாம், அந்த பவர் வரணும்ன்ற ஒரு தேவை இருக்கும். முதல் தேர்தலுங்க, 1.5 வருஷம் ஆன குழந்தை கட்சிங்க. அது இன்னும் 20-25 வருஷம் முதல்வரா அந்த கட்சி தலைவரா விஜயை வழிநடத்த போறாரு. காலத்தையும் தாண்டி திமுக அதிமுக மாதிரி நிக்கணும்னு எதிர்பார்த்து அந்த கட்சியை கட்டமைக்கிறாங்க. சோ ஒன்னும் அவசரம் இல்லை, அவங்களுக்கு பொறுமையா செய்யலாம். நான் என்ன சொல்றேன், இந்த செயல்பாடுகள் எல்லாம் தாண்டி விஜய் செய்யறதுக்கு அந்த கட்சி பவர் ஓட்டு வாங்குறத தாண்டி திமுக அதிமுக செய்யற வேலைக்கு சேர்த்து தாவேக்கா ஓட்டு வருன்றதை நான் சொல்லிட்டு இருந்தேன். சோ விஜய் பெருசா சிரமப்படலாம் வேண்டாம், தேவையான வேலை திமுக அதிமுக பண்றாங்கல்ல, அதுவே தாவேக்கா ஓட்டு வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்றேன். இப்போ இன்னும் 1 வருட காலங்கள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.